இருக்கு கேக்கு? நல்லா இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் guys, வெல்கம்ஸ் டு ஃபியா கிரியேஷன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ஃபபெட்டிக் சமையல் சீரீஸ் அப்படின்றத ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் A to Z வரைய ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் படி ஒவ்வொரு டிஷ்ஷாக வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஏ ஃபார் ஆப்பிள் கேக். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஆப்பிள் கேக் நம்ம வீட்டில் எவ்வளோ ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு 5-6 ஸ்லைஸ் வந்துட்டு ப்ரெட்டு நமக்கு வந்துட்டு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாம் வந்துட்டு ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் தேவைப்படும், வெனிலா எசன்ஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு நம்ம வீட்டில் தான் செஞ்சுருக்கோம். எப்படி வந்துட்டு ஆப்பிள் கேக் சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் டக்குன்னு செய்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு 5-6 ஸ்லைஸ் பிரெட்டை வந்துட்டு நம்ம மிக்சியில் வந்துட்டு க்ரம்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? வந்துட்டு அந்த பிரெட்டை வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸான பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்துட்டு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம கொட்டிக்கலாம். ஒரு 6 பிரெட் கிட்ட நான் எடுத்துருந்தேன். 6 பிரெட் ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம நைஸாக வந்துட்டு பவுடர் ஆக்கியாச்சு. நெக்ஸ்ட் இதோட சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்துட்டு சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் இந்த வெனிலா எசன்ஸு தான். பேக்கரி ஸ்டைலில் நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சேர்ப்பாங்க. வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்கு கூட சேர்த்து நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணுவாங்க ஆப்பிள் கேக் அப்படின்றது. நம்ம ஒரு 2 ட்ராப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜாம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜாம் வந்துட்டு நம்மளுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதுமானது. ஜாம் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் நிறைய. இந்த ஒரு 10 rupees ஷேஷேட் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் ஜாம் பேக்கெட்டில். அது ஃபுல்லாமே வந்துட்டு இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம சேர்த்துருக்க அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு 5-6 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜாம் சேர்த்தாச்சு. ஜாம் சேர்த்துட்டு இதுக்கு சுகர்லாம் வந்துட்டு நம்ம தேவையில்லை. இந்த ஜாமோட சுகர் அளவுக்கே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்துட்டு சுகர் வந்துட்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ டெசிகேட்டட் கோகோனட்டில் வந்துட்டு நம்ம பண்ணுவோம், அதோடு நீங்கள் கோட்டிங் கொடுத்துக்கலாம். தென் இந்த கொக்கோ பவுடர் வந்துட்டு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் கொக்கோ பவுடரு. இதை ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் கேக் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கரி ஸ்டைலில் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மீதமான கேக்கு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பண்ணுவாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக இருக்கும். பட் முன்னாடி நமக்கு அது தெரியலை. இப்போ தான் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா நம்மளை வந்துட்டு எல்லா வீடியோஸ்லையும் பார்க்குறோம், எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அது பேலன்ஸ் இருக்க ஜாமை நம்ம போட்டு வந்துட்டு நல்ல இப்போ நம்மளுக்கு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்திருக்குல்ல அந்த அளவுக்கு நம்ம ஜாம் சேர்த்துக்கணும். ஒரு 10 ரூபா பாக்கெட் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வாங்கினீங்கனாலே போதும். 5-6 பிரெட் ஸ்லைஸ்க்கு தாராளமாக வந்துட்டு ஒரு 10 ஸ்னோ பால்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். 10 ஆப்பிள் கேக் பால்ஸ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த கோகோ பவுடரோட ஃப்ளேவர் சாக்லேட் மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். என்ன குறை இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு நல்லா பிடிக்கிற பக்குவத்துக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு பட்டரு நெய் எதுவுமே வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அப்ளை பண்ணாமலே வந்துட்டு உங்களுக்கு இது நல்லபடியாக பிடிக்க வரும் பால்ஸ் மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பால்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சாச்சு. இதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் பால் வந்துச்சு. ஆலியா வந்தாச்சு. இது வந்துட்டு உனக்கு தான் செய்கிறேன் மாமி, உனக்கும் மித்ரனுக்கும் செய்கிறேன். சரியா? என்ன செய்கிறீங்க கேளு. இப்போ நம்மளுக்கு ஆப்பிள் கேக் ரெடியா? சாப்பிட்லாமா? ஸோ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆப்பிள் கேக் வந்துட்டு நம்ம பால் ரெடி பண்ணிட்டோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். டெசிகேட்டட் கோகோனட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். ஃபஸ்ட்டு பைட் நம்ம ஆலியா கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணலாமா? ஆலியா கரெக்டாக வந்துட்டாங்க இன்னைக்கு. ஆலியா டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த எடுத்துக்கோ சாப்பிடு. ஆலியா எப்படி இருக்கு கேக்கு? நல்லா இருக்கா? இது என்ன கேக்குமா? ஆப்பிள் கேக். என்ன கேக்கு?
ம், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்ல சொன்னா என்ன சொல்ற? அழகுடி, பாய். ஸோ இப்போ ஆலியாவுக்கு ஃபர்ஸ்ட் பைட் நம்ம கொடுத்தாச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா பால்ஸுமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி அந்த கோகோனட்டில் வந்துட்டு நம்ம க்ரம்ஸ் எல்லாம் முக்கி டிப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அது ஜாமு. ஜாம் இதில் ஊற்றியாச்சுல, ஆப்பிள் கேக்கில் ஊற்றியாச்சுல. இப்போ சாப்பிடல ஆப்பிள் கேக்கு, அதில் தான் ஜாம் ஊற்றிருக்கோம் நம்ம. நல்லா இருக்கா? இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டெக்ஸ்டர் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. டெசிகேட்டட் கோகோனட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு அந்த சுகரில் கூட வந்துட்டு கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த அழகுக்காக வந்துட்டு நான் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். பேக்கரி ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செர்ரி வந்துட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலியா சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் கைஸ்.